சகோதரர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சகோதரர் ஒரு குறிப்பை சொன்னாங்க. நேரம் இன்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சுருக்கமான முறையில நான் இதை சொல்ல ஆசைப்படுகின்றேன். சகோதரர் என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னு சொன்னா, நம்மை படைத்த இறைவன் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ஏனென்றால் நம்மை படைத்த இறைவனை மட்டும்தான் நம்ம என்ன செய்ய வேண்டும்? வணங்க வேண்டும், வழிபட வேண்டும். இப்ப இதை எப்படி நாம் தெரிந்து கொள்ளலாம் என்று சொன்னால், நம்மை படைக்காத இறைவன் என்று எதை கருதுகிறோமோ அவைகள் எல்லாம் எது என்று தெரிந்து கொள்ளலாமா? கேள்வி புரிஞ்சுக்கிறீங்க? நம்ம எது படைக்கவில்லை என்பதை தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாம். அப்ப எதுவெல்லாம் நம்மை படைக்கவில்லையோ அது கட்டாயமாக நம்மை படைத்த இறைவனாக மாற முடியாது. இது ஓகேயா? அப்ப அதையெல்லாம் என்ன செஞ்சிடும்? நம்ம வணங்க முடியாது. ஏனென்றால் அவைகள் நம்மை படைத்தவை இல்லை. இந்த பகுதி சகோதரர் ஜான் அவர்கள் சொன்ன கேள்விக்கும் அதில் ஒரு அந்த என்னுடைய இந்த பதில அதிலே பதில் இருக்கிறது. இப்ப உதாரணமாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இறைவனை பொறுத்த வரைக்கும் சகோதரர் அவர்கள் திருக்குறான், அதே போல பகவத்கீதை, பைபிள் எல்லாத்தையும் படித்ததாக சொல்லி இருக்கிறார்கள். இப்ப இறைவனுடைய உருவம் இன்னதுதான் என்று மனிதர்களுக்கு தெரியுமா? தெரியாது. தெரியவில்லை என்றால், இது தெரியாது என்பதற்கு நான் உங்களுக்கு ஆதாரம் தருகிறேன். தெரியவில்லை என்றால் திருக்குறானிலே ஒரு வசனத்தில் இறைவன் சொல்லுகின்றார், 6வது அத்தியாயத்தின் 103வது வசனத்திலே, லா துதுரிக்குல் அபுசாரு லா துதுரிக்குல் அபுசார் ஒஹுவ யுதுரிக்குல் அபுசார ஒஹுவ லத்தீஃபுல் கபீர். எந்த பார்வையும் இறைவனை சென்று அடைய முடியாது. இறைவன் எல்லா பார்வைகளையும் சூழ்ந்து அறிகிறான். அவன் நுட்பமானவன், எல்லாவற்றையும் தெரிந்தவன் என்று திருக்குறான் ஒரு வசனம் சொல்கிறது. கொஞ்சம் கவனிங்க அன்புக்குரிய சகோதரர்களே. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, பைபிளிலே யோவான் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தின் 1வது அத்தியாயத்தின் 18வது வசனத்திலே தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. பகவத்கீதை 10வது அத்தியாயம் 14வது வசனத்திலே ஆதி பகவானை உனது தோற்றத்தை தேவர்களும் அறிய மாட்டார்கள், அசுரர்களும் அறிய மாட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்ப என்ன கேள்வி என்று சொன்னால், இறைவனுடைய தோற்றம் இன்னதுதான் என்று தெரியவில்லை என்றால் கட்டாயமா நம்ம என்ன செய்ய முடியாது? இறைவனுக்கு நம்மளா ஒரு விஷயத்துக்கு உருவத்தை கொடுத்து வழங்கினோம் என்று சொன்னால், ஏன்பா இந்த உருவத்தை கொடுத்தாய் என்று நாமும் கேள்வி கேட்கலாம், நம்மை இறைவனும் கேள்வி கேட்கலாம். உண்டா இல்லையா? அப்ப அப்படி ஒரு பிரச்சனைக்கு நம்ம போய் மாட்டிக்கிற கூடாது. இதை நாம் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, படைத்த இறைவனுக்கு என்று சில பண்புகள் இருக்கின்றன. இப்ப உதாரணமாக, இறைவன் ஒரு விஷயத்தை மறந்து விட்டான் இப்படின்னு சொன்னா யாராவது ஏத்துக்கிறீங்களா? இங்க ஏத்துக்கிறீங்களா? ஒரு விஷயத்தை இறைவன் மறந்துட்டான்பா அப்படின்னு சொன்னா ஏத்துக்கிறீங்களா? ஆமாவா இல்லையா? ஏத்துக்கிற முடியாது. ஒரு இறைவனுக்கு, அதாவது வருங்காலத்தில் என்ன நடக்கும் என்று இறைவனுக்கு தெரியாது அப்படி சொன்னா ஏத்துக்கிற முடியுமா? ஏத்துக்க முடியாது. முக்காலமும் தெரிந்தவன் தான் இறைவனாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட பண்புகளின் அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது இறைவன் எல்லா ஆற்றலும் புரிந்தவனாக இருக்க வேண்டும். இந்த அகிலங்களை படைத்த படைப்பாளனாக அவன் இருக்க வேண்டும். கரெக்டா? அவனுக்கு எல்லா காலமும் தெரிந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட முறையிலே இறைவனுடைய பண்புகள், முழுமையான பண்புகளுக்கு சொந்தக்காரன் இறைவன், இறைவனுடைய பண்புகள் குறைபாடானவையாக இருக்கக்கூடாது. அப்ப இப்படிப்பட்ட அடிப்படையிலே நம்மை எல்லாம் படைத்த அந்த ஓர் இறைவனை நாம் அவனை மட்டும்தான் வணங்குகிறோம் என்ற அடிப்படையிலே வணங்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் சொல்லித் தரக்கூடிய அடிப்படை. மட்டுமல்லாமல் இறைவன் இப்படிதான் இருப்பான் என்று பார்க்க முடியாது என்று எல்லா மார்க்கங்களும் சொல்லி இருக்க, நாம் இப்படிப்பட்ட எல்லா சக்திகளும் வாய்ந்த அந்த படைப்பாளனை மட்டும்தான் வணங்க வேண்டும். முதல்ல சூரத்துல் ஃபாத்திஹா என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே இறைவனை எவ்வாறு வணங்க வேண்டும் என்று சொன்னால், அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, எங்களை எல்லாம் படைத்த இறைவன் உன்னை மட்டும்தான் நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடம் மட்டுமே நாங்கள் உதவி தேடுகிறோம், எங்களை நீ நேரான பாதையிலே வழி நடத்துவாயாக. அப்ப அன்பிற்குரிய சகோதரர், அந்த ஓர் இறைவனை எப்படி வணங்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் அந்த இறைவனை பிரார்த்தனை செய்யலாம். எப்படி செய்யலாம்? என்னை படைத்த இறைவா, உன்னை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்பதுதான் எனது நோக்கம். ஆகவே உன்னை மட்டும் வணங்குவதற்கு எனக்கு நேரான பாதையை காட்டித்தா அப்படின்னு பிரார்த்தனை செய்யலாம்ல நீங்க. அப்படி நீங்கள் அழகாக பிரார்த்தனை செய்யலாம். அப்படி செய்துவிட்டு நாம் சொல்லி தந்த அடிப்படையிலே இந்த திருக்குறானை வசனங்களை படித்து பாருங்கள். வேறு எதையாவது விஷயங்களை படிக்க வேண்டும் என்றாலும் படித்து பாருங்கள். படித்து பார்த்து எது சரியான வழிகாட்டுதல் என்பதை விளங்கிக் கொண்டு அந்த அடிப்படையிலே அந்த ஓர் இறைவனை மட்டும் வணங்கி வெற்றி பெறக்கூடிய மக்களாக மாற வேண்டும். கட்டாயம் நாம் எதை வணங்க முடியாது. நாம சில உருவங்களை உருவாக்கி இருந்தாலோ அல்லது வேறு பல நம்மால் உருவாக்கப்பட்ட சில விஷயங்களை வழிபட்டாலோ அதற்கு நாம் பதில் சொல்ல வேண்டும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னொரு வசனத்தை நான் சொல்வதாக இருந்தால், யஜுர்வேதம் என்று சொல்லக்கூடிய வேதத்திலே 40வது அத்தியாயம் 9வது வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், இயற்கையான விஷயங்களை யார் வணங்குகிறார்களோ, இயற்கையான விஷயங்கள் என்று சொன்னால் காற்று, மழை,
சூரியன், சந்திரன் இப்படிப்பட்ட விஷயங்களை யார் வணங்குகிறார்களோ அவர்கள் இருளில் இருக்கிறார்கள். இது யார் சொல்றா? இத எந்த வேதம் சொல்கிறது? யஜூர் வேதம் சொல்கிறது. 40வது அத்தியாயம் 9வது வசனம். அந்த வசனத்தின் கடைசி பகுதி சொல்கிறது, மனிதர்கள் தங்களது கரங்களால் உருவாக்கிய செயற்கையான விஷயங்களை வணங்கினால் இன்னும் அதிக இருளில் இருக்கிறார்கள் என்று யஜூர் வேதம் சொல்கிறது. அப்ப என்ன விளங்க வேண்டும் என்று சொன்னால், நம்மை படைத்த இறைவனை யாரும் நம்ம பார்க்க முடியாது. அந்த இறைவனுடைய பண்புகளை விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த இறைவன் எப்படி வழிபட வேண்டும் என்று சொன்னால் அப்படி வழிபட வேண்டும். ஆகவேதான் நீங்கள் பள்ளிவாசல்ல போய் பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன இருக்காது? இறைவனை உருவப்படுத்த முடியாது என்ற காரணத்தினால் எந்த உருவமும் இல்லாமல் அந்த ஓர் இறைவனை மட்டும் நோக்கி வணங்கக்கூடிய வழிபாட்டு முறையை முஸ்லிம்கள் பின்பற்றுகிறார்கள். ஏனென்றால் இந்த வாழ்வியல் அடிப்படைதான் சரியான வழிகாட்டுதல் என்ற இந்த தெளிவை பெற்ற காரணத்தினால்.